வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் கொத்தமல்லி தொக்கு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு அரை கட்டு எடுத்துட்டுருக்கேன். நல்லா சுத்தம் செய்துட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம் தேவையான அளவு. புளி பார்த்துட்டிங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாகவும் சேர்த்துட்டுருக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன பாணலி வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் விடாத முதல்ல அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே போல் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது பவுட்ரு பண்ணி நம்ம அந்த தொக்கில் சேர்க்க போகிறோம். நான் வெறும் வாணலியில் தான் ஃப்ரை பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம மிளகாவை வறுத்துடலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவும் காஞ்சிடுது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஆக்சுவலி எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கலர் சேஞ்ச் ஆகாது. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போகிறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை. கொத்தமல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகலை. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் நான் அரைச்சின்னு வந்துட்டேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்செடுத்து பச்சை வாசனைலாம் போயிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துடலாம். கடுகு, வெந்தயம், மிளகாவை சேர்த்து அரைச்சின்னு வந்திருக்கேன் நான். அதே போல் உப்பும் பார்த்துட்டிங்கன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே டைமில் சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாகிடுதுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ செக் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட 1 மாதம் கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொத்தமல்லியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டி இலையாக கட் பண்ணி நான் சேர்த்துட்டுருக்கேன். அது நம்ம தொட்டுண்டு சாப்பிடும்போது அந்த இலைகள்லாம் ஆப்பிடும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வந்த பிறகு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுது. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான கொத்தமல்லி தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும். அதுபோல் சூடான சாதத்து கூட நெய் விட்டுண்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.